சாமி அப்பா கிட்ட அப்பா பிஸ்கெட் கொடு தம்பிக்கு. நீ கொடுக்காம இருக்குது இப்போ எதை கேட்குறான்னா பார்ப்போம். ஜோ அப்பா பிஸ்கெட் கொடுக்க சொல்லு. அப்பா கவனிக்கல, அவனுங்களுக்கு கொடுக்க சொல்லு அப்பாவை. பிஸ்கெட் கேளு அப்பா கிட்ட கேளு. அப்பா ராமு வந்திருக்கான், பிஸ்கெட் கொடுப்பா. ஐயோ என் பிள்ளை எப்படிலாம் ஓடுது ஓடியாடுது. அப்பா ஜோ அப்பா கிட்ட பிஸ்கெட் வாங்கி கூட, இல்லைன்னா போயிடுவான், அவனுக்கு கோவம் வந்துடும் அப்புறம். இப்போ பிஸ்கெட் நீ கேளு அப்பா கிட்ட, குழச்சி கேளு. அப்பா கேளு அப்பாவை கேளு. அவன் இருக்க நாங்க சோமே எங்கடா இருக்க? வா போய் அப்பா கிட்ட வாங்கிட்டு வா, அவன் போயிடுவான் அப்புறம். சரி போய் பிஸ்கெட் கேளு. அப்போ 2 கொடுத்து விட போய். தம்பி ராமுக்கு கொண்டு போய் கொடு. ஒரு சாமி அவனுக்கு கொடுக்கல. சரி நீ கொடுத்து விடு. இவன் அலையிறானோச்சு, ஆனால் அந்த விஷயம்லாம் இன்னும் புரிய மாட்டேன்னுது. இதுதான்யா தம்பி கொடுக்குறதில்லையா? இது அவனுக்கு கொடுத்துட்டு கொடுப்பா, என் பிள்ளைக்கு பொறாம வந்துரும்பா அப்புறம். ஏய் பிள்ளைய மாத்தாத. ஏய் இன்னொருத்த எங்கடா? சில அவனுங்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போ கரெக்டாக லிமிட்டாக வாங்கி சாப்பிடுவானுங்க. இந்த பெருந்துருவாலாம் இவனுக்கிட்ட இல்லை. 2 மாம்பழம் அப்படியே எடுத்து வச்சேன். டே ஹேண்ட் ஷேக் கொடு. டே அப்பாவுக்கு ஹேண்ட் ஷேக். ஜோ நீ கொடுரு சாமி, நீ ஹேண்ட் ஷேக் கொடு. அவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான்பா. என்னடா இது? டே எங்கடா இன்னொருத்தவனை காணா? ஜோ இன்னொருத்தவன் எங்கே போய் கூட்டிட்டு வா போ. ஐயோ ஹை கை கொடுக்குறாப்பா. டேய் அண்ணாவை கை கொடு. ஐயோ என் பிள்ளை இன்னும் ஏன் பிஸ்கட் தொடாதப்பா என் பிள்ளை. அடா பொறாமன்னு ஒன்று வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவானுங்களோ தெரியல. பின்னான்ட்டு அவனுக்கு காணோம். செல்லாம் உண்மையாலுமே இந்த பிஸ்கட் இவன் சாப்பிடுவான். ஐயோ அங்கே போடுறா. என் பிள்ளை ஏமாறுது. அதுதான் அவனுக்கு அவ்வளோதான், அப்படி லிமிட்டு போயிட்டான். தெரியுது அவனுக்கு இனிமேல் ஒவ்வொரு பிஸ்கெட் கொடுக்கும்போது அவங்ககிட்டயும் நம்ம கைக்கு நீட்டணும் போல. அடடா நல்ல பழக்கத்தை தான் உருவாக்கியிருக்காரு. சாமி எங்க சாமி? இல்லை இந்த பிஸ்கெட் இது வரைக்கும் இவன் சாப்பிட்டு இருக்கானா? ஆனா இன்னைக்கு பாரு ஆமா. எங்க வா போயிட்டாரு? ஜோபியா உள்ள வா. போயிட்டு வாங்க.